Hi everyone, இப்போ யூனிட் 7 textbook exercise first Roman letter choose the correct answer பார்க்கலாம். First question, calorie is the unit of dash. calorie அப்படிங்கிறது எதுக்குரிய யூனிட் அப்படின்னா ஹீட்டுக்குரிய யூனிட் ஆப்ஷன் ஏ. Second question, SI unit of temperature is dash. டெம்பரேச்சரோட XI யூனிட் வந்து கெல்வின் ஆப்ஷன் டி. Third question, two cylindrical rods of same length have the area of cross section in the ratio 2:1. If both the rods are made up of same material, which of them conduct heat faster? Option A both the rods, option A rod 2, option C rod 1, option D none of them. அதாவது ரெண்டு சிலிண்ட்ரிக்கல் ராட் இருக்குது, ரெண்டு ராடுமே சேம் லென்த்தில் தான் இருக்குது. ஆனால் அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து 2:1 ரேஷியோவில் இருக்குது. அப்படி இருக்கும்போது போத ராட்ஸுமே வந்து சேம் மெட்டீரியல்னால தான் மேடாக இருக்குது. சேம் மெட்டீரியல் சேம் லென்த், ஆனால் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் மட்டும் இந்த மாதிரி இருக்குது. விச் ஆஃப் தம் கண்டக்ட் ஹீட் ஃபாஸ்டர்னு கேட்டிருக்காங்க. ஹீட் வந்து எதில் ஃபாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ராட் 1ல் தான் ஆப்ஷன் சி. Fourth question, in which mode of transfer of heat molecules pass on heat energy to neighboring molecules without actually moving their position? ஸோ எதில் வந்து மாலிகுல்ஸ் வந்து ஹீட் எனர்ஜியை பக்கத்தில் மாலிகுல்ஸ்க்கு பாஸ் பண்ணுது, ஆனால் ஆக்சுவலாக அவங்க பொசிஷனை விட்டு மூவ் பண்ணக்கூடாது ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அப்படிங்கிறப்போ ஆப்ஷன் பி கண்டக்ஷன். Fifth question, a device in which the loss of heat due to conduction, convection and radiation is minimized is. எந்த டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீட் லாஸை வந்து பண்ண முடியும், மினிமைஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஆப்ஷன் டி தெர்மோஃப்ளாஸ்க். நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் லெட்டர் fill in the blanks. First question, the fastest mode of heat transfer is stress. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் எது ஃபாஸ்டஸ்ட் மோட் அப்படின்னா ரேடியேஷன். செகண்ட் கொஸ்டின், டியூரிங் டே டைம் ஏர் ப்ளோஸ் ஃப்ரம் டேஷ் டு டேஷ். ஸோ டே டைம் அப்போ ஏர் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் வரும்னா சீல இருந்து லேண்டுக்கு தான் ஏர் வந்து மூவ் ஆகி வரும். தேர்ட் கொஸ்டின், லிக்விட் அண்ட் கேஸஸ் ஆர் ஜென்ரலி டேஷ் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். இந்த ரெண்டுமே வந்து புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். Fourth question, the fixed temperature at which matter changes state from solid to liquid is called. ஸோ solid to liquid மாறக்கூடிய அந்த ஸ்டேட்டில் அந்த ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெல்டிங் பாயிண்ட். அட் த தேர்ட் ரோமன் லெட்டர் அசர்ஷன் அண்ட் ரீஷன் டைப் கொஸ்டின். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அசர்ஷன் என்னன்னா ஃபுட் கேன் பி குக்டு ஃபாஸ்டர் இன் வெசல்ஸ் வித் பாட்டம் வெசல்ஸ். ஆமாம், ஃபுட்டை வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக குக் பண்ணணும் அப்படின்னா அதோட வெசலோட பாட்டமில் காப்பர் இருக்கணும். ரீசன் என்ன அப்படின்னா காப்பர் இஸ் த பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அப்போது இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது என்ன புரியுது அப்படின்னா போத் த அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் அசர்ஷன். ரெண்டுமே வந்து ஓகேவாக இருக்குது. செகண்ட் ஒன், அசர்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் சன்லைட் ரீச் எர்த் சர்ஃபேஸ் டியூரிங் த நூன் டைம். ஆமாம், நூன் டைம் அப்போ தான் மேக்ஸிமம் சன்லைட் வந்து எர்த் சர்ஃபேஸை ரீச் பண்ணுது. இதுக்கு ரீசன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹீட் ஃப்ரம் த சன் ரீச்சர்ஸ் த எர்த் சர்ஃபேஸ் பை ரேடியேஷன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் அசர்ஷனும் ரீசனும் ட்ரூ தான், ஆனால் ரீசன் அப்படிங்கிறது இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த அசர்ஷன். தேர்ட் ஒன், அசர்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா when water is heated up to 100 degrees Celsius there is no rise in temperature until all water gets converted into water vapor. நம்ம 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வாட்டர் வந்து ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகவே இல்லை. அன்டில் ஆல் த வாட்டர் கெட்ஸ் கன்வெர்ட் இன்டு வாட்டர் வேப்பர்னு சொல்கிறாங்க. இது ஓகே. ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 10 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் அசர்ஷன் வந்து ட்ரூ தான், ஆனால் ரீசன் வந்து ஃபால்ஸ். அப்போ ரீசன் என்ன வரணும் அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுது. இப்போ வாட்டர்லேருந்து வாட்டர் வேப்பருக்கு மாறுது அப்படின்னா கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து அந்த இடத்துல வந்து அப்சர்வ் ஆகும், லிபரேட் ஆகும். ஆனால் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் ஆகுது இந்த இடத்துல அப்படின்னாலும் டெம்பரேச்சர் வந்து ரேஸ் ஆகவே இல்லை. அந்த எனர்ஜியை தான் நம்ம லேட்டன் ஹீட்டுன்னு சொல்கிறோம்.